மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மெட்ரோ ரயிலில் தமிழக அரசு வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லை ஆன் அடிச்சிருங்க. நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இரண்டாம் கட்டமாக வந்து மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்படும் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக வெளியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் வந்து அமைக்கப்படும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வந்து உறுதி தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் மெட்ரோ ரயில்களுக்கு வந்து நாளுக்கு நாள் கிடைத்து வரும் வரவேற்பு வந்து பார்த்து புறநகர் பகுதிகளில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கும் வகையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டம் பணிகள் வந்து 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து 3 வழி தடங்களில் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளி பயணிகளும் மெட்ரோ ரயில்களை வந்து பயன்படுத்தும் வகையில் சாய்வுதள வசதி ஏற்படுத்த வேண்டும் என வந்து தமிழக அரசுக்கு வந்து உத்தரவு கோரி வந்து வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து தொடர்ந்து இருந்தாங்க. இதுல ஆர் மகாதேவன் மற்றும் முகமது சாபிக் ஆகியோர் அமர்வில் வந்து விசாரணைக்கு வந்த போது மனு தரப்பு வழக்கறிஞர் வந்து மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் சாய்வுதளம் அமைக்கப்பட்டதாக கடந்த 2017 ஆண்டு வந்து அறிக்கை வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் 2020 வெளியிடப்பட்டிருந்த கூடுதலான அறிக்கையில் 40% மட்டுமே முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சக்கர நாற்காலிகள் இருந்தும் மாற்றுத்திறனாளிகளால் வந்து சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயன்படுத்த முடியவில்லைன்னு இவ்வாறு வந்து அதில் வாதிடப்பட்டிருந்தாங்க. இதன் அடுத்து அரசு தரப்பில் வந்து ஆஜரான தலைமை வழக்கறிஞர் வந்து PS ராமன் அவர்கள் வந்து தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ கட்டுமான பணிகள் தீவிரமாக வந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே உள்ள ரயில் நிலையங்களில் ரயில் பெட்டிகளில் மற்றும் நடைமேடைகளுக்கு வந்து இடைவெளி குறிக்க மாற்றம் செய்தல் ஒட்டுமொத்த கட்டுமானமும் பாதிக்கப்படும். எனவே இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அனைத்து வசதிகளும் கட்டப்படும். இவ்வாறு வந்து அதில் தெரிவித்திருந்தாங்க. அதை வந்து பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வந்து தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு வந்து விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. இது தொடர்பாக வந்து கூடுதல் தகவல் வெளியானாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.